கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் யாவும் நாம் எதிர்பார்த்ததை போல நடந்து விடுகிறதில்லை. நாம் திட்டமிட்டபடி அவை நடந்து விடுகிறதும் இல்லை. பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத சம்பவங்கள் ஏற்படுகிறது. அப்படி நாம் எதிர்பாராத சம்பவங்கள் ஏற்படுகிற வேளைகளிலே பல வேளைகளிலே இதற்கு மேலே என்ன செய்வது என்று தெரியாதபடி நீங்களும் நானும் கலங்கி நின்றிருக்கிறோம். இப்பொழுதும் கலங்கி நின்று கொண்டிருக்கிற நேரங்களும் இருக்கிறது. ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்த ஒரு தகப்பன், அவன் திடீரென்று மரணமடைகிறான். அந்த குடும்பம் திகைத்து போய் நிற்கிறது. குடும்பத்திலே சம்பாதித்து கொண்டிருக்கிற அந்த நபர், அந்த குடும்பத்துக்கு வருமானத்தை ஈட்டிக்கொண்டு இருக்கிற அந்த நபருடைய வேலை பறிபோகிறது. இதற்கு மேலே என்ன செய்வது என்று அந்த குடும்பம் வருமானத்திற்காக கலங்குகிறது. ஒரு தேசத்தினுடைய தலைவன் திடீரென்று மரித்து போகிறான். அந்த தேசம் இனிமேல் எப்படி முன்னேறி செல்வது என்று கலங்கி நிற்கிறது. நம்முடைய சபையில் இன்றைக்கு இருக்கிற நிலைமையைப் போல ஒரு சபையை நடத்தி கொண்டு வருகிற ஊழியக்காரன் திடீரென்று மரித்து போகிறார். அந்த சபையானது தொடர்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கிற ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நாம் வாசித்த அந்த யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்திலே இருக்கிறது. மோசே என்று சொல்லுகிற தேவனுடைய தாசன், ஆண்டவராகிய தேவன் எகிப்து தேசத்திலே இருக்கிற அந்த ராஜாவாகிய பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை அவனுடைய கைக்கு விடுதலையாக்கி வனாந்திர பாதையிலே அவனை நடத்தி கொண்டு வரும்படி அழைத்து அந்த வேலை அவனுக்கு கொடுத்தார். அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலை நடந்து அந்த வனாந்திர பாதையிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அவருடைய இலக்காகிய போய் சேர வேண்டிய கானான் தேசத்துக்கு அருகிலே வருகிற பொழுது இந்த மோசே மரணித்து விடுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்திலே, அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடைய வேண்டிய இலக்காகிய கானான் தேசத்தை அவர்கள் இன்னும் போய் சேரவில்லை. ஆனால் அவருடைய இலக்கை அடைய வேண்டிய அந்த சமயத்துக்கு முன்பாக இதுவரை நடத்தி கொண்டு வந்த அந்த தலைவனாக இருந்த மோசேயினுடைய மரணம் சம்பவிக்கிறது. இந்த இலக்கை அடைவது என்று சொல்வது, இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது என்பது இலகுவான காரியங்கள் அல்ல. காரணம், பல போராட்டங்கள், யுத்தங்கள், வாக்குவாதங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இதையெல்லாம் கடந்து சென்றுதான் இந்த கானான் என்று சொல்லுகிற அந்த தேசத்தை அவர்கள் அடைய வேண்டும். யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய இறுதி பகுதிகளுக்கு நாம் வருகிற பொழுது, உதாரணமாக யோசுவா 23ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களுக்கும் யுத்தம் இல்லாதபடி இளைப்பாற பண்ணி என்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம். 1வது அதிகாரத்திலே கலங்கின நிலையிலே இருந்த இந்த யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் 23வது அதிகாரத்திலே ஒரு இளைப்பாறுதலின் நிலைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இந்த இலக்கை அடைய வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் இந்த நாளிலே அடியானுடைய செய்தி. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய கிறிஸ்தவ இலக்கை நாம் அடையும்படி முன்னேறி செல்வோம். Let us move forward to reach our Christian goals. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகும். என்னுடைய முழு செய்தியும் யோசுவாவினுடைய புஸ்தகத்திலே இருக்கிறதுனாலே அந்த 1வது அதிகாரத்தை தயவு செய்து நீங்கள் திறந்து வைத்துக்கொண்டு வசனங்களை கவனிக்கும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். 1ஆம் 2வது வசனங்களை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார். இந்த வசனங்களை நீங்கள் நன்றாக ஊன்றி கவனிப்பீர்களானால், ஆண்டவராகிய தேவன் இந்த யோசுவாவுக்கு கொடுக்கிற 3 கட்டளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது, pay attention to God's immediate command. கர்த்தருடைய உடனடி கட்டளைகளுக்கு செவிகொடு. நீங்கள் கவனித்து பாருங்க. 1வது ஆண்டவர் சொல்கிறார், மோசேயினுடைய மரணத்தினாலே சோர்ந்து போய் இருக்கிற இந்த ஜனத்தினுடைய தலைவனாகிய யோசுவாவை கர்த்தர் பார்த்து,
யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லோரும் எழுந்து என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். கானான் தேசமாகிய அந்த இலக்கை அடைய வேண்டுமானால் மோசேயை நினைத்து கொண்டு துக்கத்தோடு உட்கார்ந்திருக்க முடியாது. மோசே அவர் ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்றி அவர் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்து விட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருக்கிற இளைப்பாறுதல் அது கானான் தேசத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் போக வேண்டுமானால் அவருடைய பயணத்தை அவர்கள் தொடர வேண்டும். அந்த பயணத்தை அவர்கள் தொடர வேண்டுமானால் அவர்கள் உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு பயணத்தை நடத்த முடியாது. ஆகவே தேவன் அவர்களை பார்த்து சொல்கிறார், முதலாவது ரைஸ், எழுந்திரு என்ற வார்த்தையை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது ஆண்டவர் எழுந்திருக்கும்படி சொல்லுகிறார்? நீங்கள் வசனங்களை தயவு செய்து கவனித்து பாருங்கள். இப்பொழுது now therefore you arise என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் போட்டு, இப்பொழுது 10 நாட்கள் கழித்தல்ல, 30 நாட்கள் கழித்தல்ல, 1 வருடம் கழித்தல்ல, உடனடியாக எழுந்திரு என்ற வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். இரண்டாவது கவனிப்பில்லானால், இந்த கானான் தேசமாகிய இலக்கை அடைய வேண்டுமானால் ஆண்டவர் சொல்கிறார், நீ யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தானை கடந்து நீ அந்த இலக்கை அடைய வேண்டும். இந்த யோர்தான் நதி முதலாவது தடையாக இருக்கிறது. இந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் பல தடைகளை அவர்கள் கடந்து போக வேண்டும். அங்கே முதலாவது தடை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், யோர்தான் என்கிற ஆறு ஒரு தடையாக இருக்கிறது. இந்த யோர்தான் ஆறு சாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கிற கடந்து போகக்கூடிய ஒரு ஆறாக இருக்கவில்லை என்பதை யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 15வது வசனத்திலேயே நாம் படிக்கிறோம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கரை புரண்டு ஓடுகிற இந்த யோர்தான் ஆற்றை கடந்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற கானான் தேசம் என்ற இலக்கை அவர்கள் அடைய முடியும். ஆற்றை கடக்காவிட்டால் அவர்கள் யோர்தானுக்கு இந்த பக்கத்திலே தான் உட்கார்ந்திருக்க முடியும். தேவன் வைத்திருக்கிற இலக்கை அடைய முடியாது. மூன்றாவதாக ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு கொடுத்த உடனடி கட்டளை என்ன? இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். கானான் தேசமாகிய இலக்கை நிர்ணயித்தது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே வந்து, do you have a choice? உங்களுக்கு ஏதாவது தெரிந்தெடுப்பு இருக்கிறதா? இந்த கானான் தேசத்துக்கு நீங்கள் போக விரும்புகிறீர்களா? கானான் தேசம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை. இந்த கானான் தேசம் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்க போகிற தேசம் என்று அதை நிர்ணயித்தவர் தேவன். ஆகவே தேவர் நிர்ணயித்த அந்த இலக்கை அவர்கள் அடைய வேண்டுமானால் அவர்கள் பிரயாணப்பட வேண்டும். இந்த இலக்கை நோக்கி பிரயாணப்படுகிற பொழுது, ஓ யோர்தான் ஆறு வந்துவிட்டது, நடத்தி கொண்டு வந்த மோசேயும் இப்பொழுது இல்லை. ஆகவே அந்த 2 இலக்குகளை நாம் தவிர்த்து விட்டு நமக்கு இலகுவாய் இருக்கக்கூடிய இன்னொரு இலக்கை நாம் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கிற அந்த தெரிந்தெடுப்பு இங்கே கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அடைய வேண்டிய தேசம் தேவனாகிய கர்த்தரால் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தை நோக்கித்தான் அவர்கள் பிரயாணப்பட வேண்டும். அதனால்தான் தேவன் சொன்னார், go unto the land which I do give you to them. நான் கொடுக்கிற தேசம் என்று தேவன் சொன்னார். தேவனாகிய கர்த்தர் வைத்த இலக்கை அடைய வேண்டுமானால் அங்கே உட்கார்ந்திருந்தால் அவர்கள் போக முடியாது. யோர்தானை கடக்காவிட்டால் போக முடியாது. தேவன் வைத்த இலக்கு என்ன என்று அறியாவிட்டால் போக முடியாது. அருமையான தேவ ஜனமே, முதலாவது தேவன் உடனடியாக கீழ்ப்படிய வேண்டிய கட்டளையை கொடுக்கிறார். Pay attention to the God's immediate commands. நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை தேவன் உடனடியாக செய்யும்படி சொல்லுகிறார். உடனடியாக அந்த கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த உடனடி கட்டளைகளை நாம் தள்ளி போட்டு கொண்டே போகிறோம். சமீபத்திலே ஒரு சகோதரி ஞானஸ்தானத்திற்காக ஆயத்தப்படுத்தும்படி கேட்டிருந்தார். அந்த சகோதரி இடத்தை ஞானஸ்தானத்துக்கு கிளாஸுக்கு வாங்கம்மான்னு சொன்னேன். சரி ஐயா வருகிறேன்னு சொன்னார். ஆனால் கிளாஸ் நடந்த பொழுது அந்த பிள்ளை வரவில்லை. நான் அதை கேட்டேன், இந்த அம்மா வர்றேன்னு சொல்லிச்சு, இந்த பொண்ணு வர்றேன்னு சொல்லிச்சு, ஏப்பா வரலன்னு. ஐயா இப்போ தான் காலேஜில் சேர்ந்துருக்காங்களாம், காலேஜ் முடிஞ்ச பிறகு எடுத்துக்கலான்னு இருக்கிறேன்னு சொன்னான். கர்த்தருக்காக எடுக்க வேண்டிய இமீடியட் கமாண்ட். வசனத்தை கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று வேத புஸ்தகம் படிப்பிக்கிறது. இன்றைக்கு ஞானஸ்தானத்தை கூட காலேஜ் முடிச்சு எடுக்கிறதுக்கு என்ன டிகிரி சர்டிஃபிகேட்? அது
எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கோம் பாருங்க. தேவனுடைய உடனடி கட்டளைகளை கூட இது இமீடியட் கமாண்ட் என்று அறியாதவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார். வசனத்தை கவனித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். உடனடியாக அந்த வசனத்தை நவலாக்காரீங்க. 28:1 என்ன சொல்லுது? இன்று என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கும். இன்று, இமீடியட், உடனடியாக அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்க இலக்கை அடைய வேண்டுமா? தேவன் உடனடியாக கொடுக்கிற கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடவுங்கள். இரண்டாவது காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி முட்டமிட்ட ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவது, put your trust in God's given promises. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மேலே நம்பிக்கை. இலக்கை அடைய வேண்டுமா? தேவன் நியமித்த அந்த இலக்கை அடைய வேண்டுமானால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் கவனிப்பீர்களானால் 3 விதமான வாக்கு தத்தங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. முதலாவது வாக்கு தத்தம் 3, 4 வசனத்திலே, நான் மோசேக்கு சொன்னபடி என்ற ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என்ன? தேவனுடைய உண்மையை குறித்த வாக்கு தத்தம். The promise of faithfulness of God. தேவனுடைய உண்மை எப்படி இருந்தது? உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் இதே வார்த்தைகளை மோசே இடத்திலே தேவன் பேசினதை நீங்கள் படிக்க முடியும். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களால் இருக்கும். வனாந்திரத்தையும் லீபனோன் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். இந்த தேவன் யார்? உண்மை உள்ள தேவன். நான் மோசேக்குத்தானே அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். இப்போது யோசுவாவுக்கும் அவனுடைய ஆட்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்லை என்று மனம் மாறுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்கு காரணம் என்ன? நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது. இது அரசியல்வாதி தேர்தலுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் போன்றது அல்லவே அல்ல. இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அது தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதற்கு காரணம் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனாலே தான் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்திலே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்ற வார்த்தையை வாசிக்க. இரண்டாவது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார்? 5ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இரண்டாவது தேவனுடைய வாக்குத்தத்தம் எதை குறித்தது? The promise of the victory of God. தேவனுடைய வெற்றியை குறித்த வாக்குத்தத்தம். யோர்தானை கடந்து போகும் பொழுது பல எதிரிகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். பல எதிரிகளை அவர்கள் சந்திக்க வேண்டும். அந்த எதிரிகளுக்கு முன்பாக தேவன் வைத்த இலக்கை அடைய முடியாதபடி அவர்கள் தடை செய்வார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடே இருந்து உனக்கு நான் ஜெயத்தை தருவேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துடைய 23வது வசனத்திலே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும் பொழுது மோசே இடத்திலே கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். என் தூதனானவர் உனக்கு முன்பு சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் கானானியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். இந்த வெற்றியை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவனுடைய வாக்கை நம்பி அவருடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும்.
மூன்றாவது தேவனுடைய வாக்குத்தத்தம் இங்கே இருந்தது. 5ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. மூன்றாவது வாக்குத்தத்தம் the promise of the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த வாக்குத்தத்தம். மோசையோடு தேவன் இருந்தார் என்பதை யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் கண்ணார கண்டார். வனாந்திரத்திலே இந்த பாதையிலே மோசே நடத்தி கொண்டு வருகிற வேளையிலே அவன் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த ஒவ்வொரு பிரச்சனை வந்த பொழுது தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு மோசே அந்த பிரச்சனையை கொண்டு போனான். அவர்களுக்கு உணவில்லாத ஒரு பிரச்சனை வந்தது, அவர்களுக்கு முன்பாக தண்ணீர் இல்லாத ஒரு பிரச்சனை வந்தது, அவர்களுக்கு முன்பாக கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருக்கிற பிரச்சனை வந்தது. இப்படி ஏராளம் பிரச்சனைகள் வந்தது. இந்த பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் மோசே அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு போகிறான். தேவன் அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கிறார். மோசையோடு தேவன் இருந்ததை அந்த ஜனங்கள் கண்டார். இப்போது இதே தேவன் வாக்கு பண்ணுகிறார், இந்த மோசையோடு நான் இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். மோசே போய்விட்டதனாலே என்னுடைய சமூகம் போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. மோசே போய்விட்டதனாலே என்னுடைய பிரசன்னம் தொடர்ந்து வராது என்று அர்த்தம் அல்ல. மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடே இருக்கிறேன், நீ தைரியம் கொண்டு திடமனதாக இரு என்று தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவ ஜனமே, இதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 28ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடே கூட இருக்கிறேன். நம்முடைய கிறிஸ்தவ இலக்களை நாம் அடைய வேண்டுமா? முதலாவது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, உடனடியான கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இலக்குகளை அடைய வேண்டுமானால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். மூன்றாவது காரியத்தை 7ஆம் 8ஆம் வசனங்களிலே நாம் படிக்க முடியும். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விரதமாயிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கப்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தேவன் நியமித்திருக்கிற அந்த இலக்கை அடைய வேண்டுமானால் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண வார்த்தைகளை அதன்படி நடக்காமல் அந்த இலக்கை அடைய முடியாது. இந்த இலக்கை அடைய வேண்டுமானால் மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? பிராக்டிஸ் த ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். எழுதி கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். அதில் 3 காரியங்கள் சொல்லப்படுகிறதை கவனிங்கள். 8ஆம் வசனத்திலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாகும். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாயினாலே வாசிக்கிறோம். ஆகவே வேத வசனத்தை நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு இருக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிப்பதிலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. முன்னே படித்துவிட்ட வேத வசனம் தானே என்று நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனத்தை வாசிக்கிறது எவ்வளவு தூரம் குறைவாக இருக்கிறது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த நாள் உங்கள் வீட்டுக்கு போங்க, இந்த வேத புஸ்தகத்துக்கு முன்பாக உட்காருங்க. இந்த ஆண்டில், இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் இருந்து இந்த ஆண்டுடைய முடிவுக்கு வரப்போகிற இன்னொரு மாதத்தில் இந்த மாதம் முடிய போகுது. 2020ஆம் ஆண்டு முடிய போகுது. உண்மையை சொல்ல போனால் இந்த 2020ஆம் ஆண்டு நாம் வீட்டில் இருந்த நேரங்கள் ரொம்ப அதிகம். தேங்க்ஸ் ஃபார் த லாக்டவுன். ஆனால் இந்த வேத புஸ்தகத்தை இந்த ஆண்டில் ஒரு முறையாவது நம்ம படித்து முடிச்சிட்டோமா? இந்த ஆண்டில் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வேத புஸ்தகத்தை நாம் படித்து முடிச்சிட்டோமா? கொரிய தேசம் இன்றைக்கு உலக நாடுகள் வரிசையில் மிஷனரிகளை அதிகமாக அனுப்புகிற 3வது தேசமாக இருக்கு. இந்த கொரிய இடத்துல போய் கேட்டு பாருங்க, எப்படி ஐயா இவ்வளவு 50 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளவு ஒரு பெரிய கிறிஸ்தவ வளர்ச்சியை நீங்கள் பெற்றீர்கள்? அவங்க ஒரு காரியம் தான் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இன்னைக்கு 40 வயசுனா நான் தைரியம் கொண்டு சொல்லுவேன், நான் 40 முறை என் வேதாகமத்தை வாசித்திருக்கேன். எனக்கு 30 வயசுனா அவன் தைரியம் கொண்டு சொல்லுவான், நான் 30 முறை என்னுடைய வேதத்தை நான் வாசிச்சிருக்கேன். இன்றைக்கு வேத வாசிப்பு எந்த அளவில் இருக்கு? வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றால் என்ன அர்த்தம்?
உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களிலே ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார். எது வரைக்கும் இந்த வசனத்தை வாசிக்கணும்னு வேதம் சொல்லுது? தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம். அதுக்கு ஹாலிடே கிடையாது. ஜீவன் உள்ள நாளெல்லாம் வாசிக்கும். இரண்டாவது வசனத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 8ஆம் வசனத்திலே, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. Thou shalt meditate therein day and night. இரவும் பகலும் வேதம் நம்முடைய தியானம். சங்கீதம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம் நமக்கெல்லாம் பாடமாய் தெரிந்த வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 119:97 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கு. இரவும் பகலும் என்றால் என்ன? ஒன்று கண்டினியூட்டி, இரவு போகிறது பகல் வருகிறது, ஒன்று கண்டினியூட்டி. அதில் ரெண்டாவது ஒரு அர்த்தம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் இரவாகிய ஒரு பொழுதும் இருக்கிறது, பகலாகிய ஒரு பொருளும் இருக்குது. சந்தோஷமான தருணங்களும் இருக்கிறது, களிப்பு இல்லாமல் கலங்கி நிற்கிற தருணங்களும் இருக்கு. வேதத்தை சந்தோஷத்தின் நேரத்தில் படிக்கிறவங்க துக்கத்தின் நேரத்தில் படிக்கிறது இல்லை. சில ஆட்கள் துக்கத்தின் நேரத்தில் படிப்பாங்க, சந்தோஷ நேரத்தில் ஆண்டோடைய வேதத்தை மறந்துறாங்க. அப்படி இராதபடிக்கு வேதத்தை குறித்த தியானம் அது இரவாய் இருந்தாலும் பகலாய் இருந்தாலும் எல்லா வேளையிலும் இருக்க வேண்டும். மூன்றாவது வேத வசனத்தை குறித்து சொல்லப்பட்ட கட்டளை என்ன? இந்த வேத வசனத்தை வாசித்தாய் நல்லது, அதை தியானித்தாய் நல்லது, நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரும். அடுத்ததாக, இதில் எழுதப்பட்டிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி. இந்த வசனத்தை வாசித்தோம், அதை தியானம் பண்ணினோம். அதை தியானம் பண்ணுகிற வேளையிலே அது ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறது. இந்த வேதத்தை ஊன்றி கவனிப்பில்லானால் நாம் வாசிக்கிறதுக்கும் தியானம் பண்ணுகிற பொழுதும் இருக்க தேவையில்லாத ஒரு பண்பு இதை செய்வதற்கு தேவையாக இருக்குது. இத்தனை பேர் அந்த வசனத்தை கவனிச்சிங்க. நீங்கள் திரும்ப அந்த 7ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. அந்த 7ஆம் வசனத்தில் இதில் நியாய பிரமாணத்தின்படி செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாக இருக்கு. ஆங்கிலத்தில் பாருங்க, only be thou strong and very courageous என்று போட்டிருக்கு. very courageous. வாசிக்கிறதுக்கு நமக்கு அதிக பலன் தேவையில்லை. அதே போல அதை தியானிக்கவும் நமக்கு அவ்வளவு பெரிய பலன் தேவையில்லை. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நம்ம பலன் கொண்டு திடமனதாக இருக்கும். இந்த வருஷத்துடைய கடைசிக்கு வர்றோமே, இந்த ஆண்டு முழுவதும் இந்த வேத வசனத்தின்படி நடந்தேன் என்று நாம் சொல்லக்கூடியவங்களா இருக்குமா? தனி நபராக, குடும்பங்களாக, திருச்சபையாக, எஸ் ஐ டிட் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு திஸ் வேர்ட் ஆஃப் காட். ஹவ் மெனி ஆஃப் யூ கேன் சே? அது இருக்கு பிரதர், அது இருக்கு, அது என்னமோ இருக்குது, அது தேவையான வாசிப்போம். இலக்கை அடைய முடியாது பிரியமானவர்களே. இலக்கை அடைய முடியும் வேண்டுமா? தேவன் என்ன வார்த்தை கற்பித்திருக்கிறாரோ அதை வாழ்க்கைக்குள்ள அபியாசப்படுத்தி ஆகணும். அப்படி அபியாசப்படுத்தாத பட்சத்தில் இலக்கை அடைய முடியாது. இலக்கை நோக்கி பயணிக்கிறோன்னு பாட்டு பாடுறதுனால இலக்கை போய் சேர்ந்துட முடியாது. அந்த இலக்கை அடைய வேண்டுமானால் இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்தின்படி ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிற வேளையிலே அதை செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு இன்னைக்கு பலர் கோழைகளாக மாறிட்டோம். உண்மைதான், கோழைகளாக மாறிட்டோம். Christianity has made a lot of cowards nowadays. அந்த வசனத்தின்படி நடக்க தெரியல, அந்த வசனத்தின்படி வாசிக்க தெரியுது, பாடமாக்க தெரியுது, ஆனால் அந்த வசனத்தின்படி நான் நடக்க தெரியல. யார் இலக்கை அடைவார்கள்? வசனத்தின்படி நடக்கிறவர்கள்.
வசனத்தின்படி நடக்கணும் என்பதை மறந்து விடாதீங்க. நான்காவதாக நீங்கள் கவனிக்கிற பொழுது 6ஆம் வசனத்தை பாருங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். Prepare to do God's given task. கர்த்தர் கொடுத்த வேலையை செய்வதற்கு ஆயத்தப்படு. தேவன் வாக்கு பண்ணின இந்த இடத்தை அடைய வேண்டுமானால் அந்த பயணத்திலே தேவன் நமக்கு பல பணிகளை நியமிக்கிறார். அந்த பணிகளை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மோசேயை தேவன் அழைத்த பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை அந்த எகிப்தில் இருக்கிற பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற பணியை அவருக்கு கொடுத்தார். வனாந்திரத்திலே அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பது எப்படி என்ற மாதிரியை தேவன் காண்பித்து அந்த திட்டமிடுதலின் கனியை அவருக்கு கொடுத்தார். இப்படி அவருடைய கடமைகள் ஒவ்வொன்றாக இந்த மோசேயை நிறைவேற்றி அவனுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசித்து விட்டோம். இப்பொழுது யோசுவாவை அழைத்த பொழுது மோசேக்கு கொடுத்த வேலையெல்லாம் உனக்கு தெரியலப்பா, அதையே செய் என்று தேவன் சொல்லவில்லை. இந்த யோசுவாவுக்கு இருக்கிற பணி வித்தியாசமானது. எவ்ரி பர்சன் இஸ் யூனிக் இன் த சைட் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையிலே ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்க தேவன் அழைக்கல. இங்கே மோசேயை அழைத்த தேவன் அவனுக்கு அந்த வேலையெல்லாம் கொடுத்து விட்டு, நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோட இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வேலை இருக்குப்பா. நீ பலங்கொண்டு திடமனா இருந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன தெரியுமா? இந்த காணியாட்சிகளை எல்லாம் சுதந்தரித்து இந்த இஸ்ரவேலுடைய கோத்திரங்களுக்கு நீ பங்கிட வேண்டும். அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும் பொழுது அவனை தெரிந்து கொண்ட பொழுது அவனுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். நீ செய்ய வேண்டிய வேலை என்ன என்று அவருக்கு சொல்லுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் இந்த அனனியாவிடத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் எதுக்காக இந்த சவுலை தெரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? பேதுருவை தெரிந்து கொண்டதை போல நான் தெரிஞ்சு கொள்ளலை. நான் பேதுருவை அழைத்த வேளையிலே அவர்கள் வலையோடும் வள்ளத்தோடு இருக்கிறாங்க. அங்கே போய் அவர்களை நான் தெரிந்து கொண்டதை போல நான் தெரிந்து கொள்ளலை. 3.5 ஆண்டு காலம் ட்ரைனிங் கொடுத்ததை போல நான் பவுலுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. ஆனால் நான் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவனுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன், பணி நியமன ஆணையை கொடுப்பதற்கு முன்பதாக அவனுடைய பணி என்ன என்று தேவன் சொல்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறேன். அவருக்கான பணி பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட பணி அல்ல. அவருக்கான பணி யோவானுக்கு கொடுக்கப்பட்ட பணி அல்ல. அவருக்கான பணி யோசுவா செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாக்கு பண்ணப்பட்ட நிலங்களை சுதந்தரித்து போரிட்டு கையில் எடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பங்கெடுத்த காரியத்தை தான் இந்த யோசுவாவின் புஸ்தகத்துடைய மீதி அதிகாரங்களிலே நீங்கள் படிக்க முடியும். யோசுவா 23:1 வருகிற பொழுது அந்த பணி எல்லாவற்றையும் யோசுவா செய்து முடித்திருந்ததை வேதம் சொல்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது முதிர்ந்தவனான பொழுது, அந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடி தேவன் இளைப்பாற பண்ணினார். இந்த இளைப்பாறுதலை அவர்கள் எப்படி அடைந்தார்கள்? அவர்கள் இலக்குகளை அடைய வேண்டுமானால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி செய்தார். அவருடைய இலக்குகளை அடைய வேண்டுமானால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார். அவருடைய இலக்குகளை அடைய வேண்டுமானால் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தார். இலக்குகளை அடைய வேண்டுமானால் தேவன் தங்களுக்காக நியமித்த அந்த பணியை செய்வதற்கு முழு ஆயுதத்தோடு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருந்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, அன்றைக்கு யோசுவாவோடும் இஸ்ரவேலோடும் பேசி அவர்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய செய்த அதே தேவனாகிய கர்த்தர் தான் இன்று நம்மோடும் இருக்கிறார்.
நம்மை இலக்களை நோக்கி பயணப்படுகிற தேவன் இந்த இலக்களை நோக்கி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். கடந்த காலங்களை நினைத்து கொண்டு நாம் இருக்கிற வேளையில் எல்லாம் நாம் முன்னேறி போய்விட முடியாது. எதிர்காலத்திலே நாம் எப்படி பயணப்பட போகிறோம் என்பதை நாம் தீர்மானம் பண்ணி நாம் திடமனதாய் இருந்து பலம் கொண்டால் மாத்திரம்தான் தேவன் நமக்கு வைத்த இலக்குகளை நாம் அடைய முடியும். You cannot reach your Christian goals by looking backwards. Instead, you have to be strong and courageous and make every effort to go forward. அருமையான தேவ ஜனமே, மோசேயை மறந்து விட வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. என் தாசனாகிய மோசே கற்பித்த என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்த. மோசேயை நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் நீங்கள் போக முடியாது. மோசே என்ன வார்த்தைகளை சொன்னான் என்று நினைத்தால், வாக்கு பண்ணப்பட்ட தேசம் என்று சொல்லிக் கொண்டு வந்தானே, அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளிலே சொல்வதானால், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று அவர் சொன்னதைப் போல, நமக்கு வைக்கப்பட்ட கிறிஸ்தவ இலக்குகளை அடையும்படிக்கு நம்முடைய பிரயாணத்திலே நாம் தொடர்ந்து போவோம். நடந்துவிட்ட எதிர்பாராத துக்கத்தின் நிகழ்ச்சிகளிலே நாம் தங்கிவிடாதபடி நமக்கு முன்பாக அடைய வேண்டிய இலக்கை நோக்கி நாம் பயணப்படுவோம்.